வாங்க தங்கம் மைடி. மேரி கிறிஸ்மஸ் ப்ரோ. மேரி கிறிஸ்மஸ். என்ன வேஷம் போட்ட இன்னைக்கு? அதேதான் ப்ரோ. கிறிஸ்மஸ் தாத்தாவா? ஆமா ப்ரோ. இருவாங்க பாக்கிறேன். கைஸ் எல்லாம் தங்கம் மைடி வந்து கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட பாருங்க எப்படி இருக்கான்னு பாப்போம். அங்க சூப்பரா போடுறாரு ப்ரோ. சாலா ஏதோ கிட்ட போட்டுருந்த போல நேத்து வெயிலா இருந்துச்சு போல. நேத்து வந்து இது போட்டிருந்தோம் ப்ரோ, அயன் வில்லன். அதான் அவன் பேர் என்ன? பாக்கிறேன். கமலேஷ். எல்லாம் தங்கம் மைடி வந்து கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட பாருங்க எப்படி மேரி மேரி கிறிஸ்மஸ். ஏய் எப்படிடா பெரிய அப்படியே ஏடா அது காடி வச்சிருக்காங்கடா. நேத்து ஏமன் ப்ரோ பாக்கலாம். நேத்து அங்க போனோம் ப்ரோ. லைவ் போடுறப்ப கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட வந்து ஃபன் பண்ணலாம்னு பார்த்தேன். போயிட்டாரு ப்ரோ கார்ல ஜெயின்னு. லைவ் முடிச்சுட்டு போறதுக்குள்ள போயிட்டாரு ப்ரோ ஜெயின்னு. வெரி என்னடா அந்த கிறிஸ்மஸ் மாஸ்க் கழிட்டு தாடி வச்சிருக்கலாம்ல. வெள்ளத்தாடி தானே இருங்க வச்சிருப்பான் போல எல்லாம் கெட்ட கையில வச்சிருக்கோம் போல எல்லாம் வச்சிருக்கேன். அது உனக்கு தெரியல. அது மாஸ்க் கழுத்துல லைட்ல. ஆமா இல்ல கழுத்துல தாடி தான் ப்ரோ. டேடி அது வந்து நிக்க மாட்டேங்குது ப்ரோ. அது தாடியா? லைட் இருக்குது. தாடி இல்ல, லைட் இல்ல ப்ரோ. அங்க இதுக்கு மாட்டிட்டேன் கழுத்துல. சரி தாடி எங்க? வெள்ள தாடி இல்ல ப்ரோ, லைட்டா தான் டிலே இருக்கும். டிலேனா இல்ல ப்ரோ. இது வடிவேல் கெட்டப் ஏதோ போட்டாருனா மாசா. அந்த சிரிச்சிட்டு இருப்பாங்களே ஒரு படத்துல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ப்ரோ, உள்ளங்கை வேர்க்கும் ப்ரோ. அது ஸ்கிரீன் ரொட்டேட் ஆயிடுது ப்ரோ டப்புன்னு வச்சு விளையாடும் போது. சரி ஒரு பதட்டத்துல. அதனால சரி இது போட்டா அது இதாயிடும். இப்போ நம்ம இங்க இருங்களேன், இப்படி பிடிச்சி விளையாடுறோம். ஆனா 4 வச்சு விளையாடுறோம்னா இந்த இடம் வந்து போய் பட்டுருது ப்ரோ. அது போய் படவும் அந்த ஸ்கிரீன் அப்படியே சில டைம்ல அப்படியே ஒன்னும் ஒர்க் ஆகாம ஸ்டக் ஆகி நின்னுடுறான். இல்லன்னா அப்படியே ஸ்கிரீன் ரொட்டேட் ஆயிடுது. அதுக்காக சரி வாங்கி போட்டேன். நெய்மார் க்ளவுஸ். கை வேற. அது பெயிண்டிங் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ப்ரோ. அதனால க்ளவுஸ் போட்டா கரெக்டா டச் ஆகும். ஆமா ப்ரோ. பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், வெல்டிங் எல்லாமே தெரியும். இப்ப பெயிண்டிங் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். எவ்வளவு பெயிண்டிங் சம்பாதிப்ப ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 1000 ரூபா ப்ரோ. சாப்பாடுலாம் அதான் சாப்பிட்டுக்கணும். சென்னையிலயா? சென்னையில. ஆமா ப்ரோ சென்னையில. என்ன படிச்சிருக்க நீ? டிப்ளமோ ட்ரிபிள் இ. ஏன் அப்புறம் அதெல்லாம் படிச்சுட்டு பெயிண்டிங் வேலை போயிட்டு இருக்க? இதுல கூட 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதுல 1000 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. எலக்ட்ரிக்கல் போனா மாட்டேங்குது. நம்மளோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. உண்மையா சொல்லிட்டேன்னா உண்மைதான். எல்லாருக்கும் வாழ்க்கை வராது. ஐயோ கண்ணே நீ வாழ்ற வாழ்க்கை பல பேரோட கனவுடி. இல்ல கரெக்ட் தான். நான் தான் ஒத்துக்கிறேன்ல. கிடைக்காதுன்னு அவர் சொல்லுது உண்மைதான் ஒத்துக்கிறேன். திமிரு தான். அதனால இன்னும் இல்ல போனா அதுல எலக்ட்ரிக்கல் ஒர்க் போனோம் ப்ரோ. நான் அந்த மால்லாம் இருக்குல்ல, ஸ்கைவாக் மால் 4th ஃப்ளோர்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க் நான் தான் பண்ணேன். ஒரு அண்ணன் கான்ட்ராக்டரு. ஏர்போர்ட் மாலு, இது ஸ்கைவாக் மால் எல்லாம் பண்ணேன். 22,000 தான் சேலரி. செட் ஆகல. நம்ம கமிட்மெண்டே வந்து 25க்கு மேல இருக்கு. ஓகேங்களா? அதனால செட் ஆகாதுன்ட்டு அப்புறம் இதுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாமார்ட் ஓட்டு வந்து சரி லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாமார்ட் ஓட்டிட்டு இருந்தேன். அதுலயும் ரொம்ப எப்படின்னா குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அந்த ஆஃபர் வச்சிருக்காங்க. நைட்டு 7 to 12 வரைக்கும் ஓட்டினாதான் அந்த 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போனஸ். இல்லைன்னா காலையில 6 to 12 வரைக்கும் ஓட்டினா எக்ஸ்ட்ரா போனஸ். அந்த டைம்ல தான் நம்ம சரி லைவ் போடுற டைமிங்காவும் இருக்கு. சரி அப்புறம் பார்த்தேன். சரி அப்புறம் பெயிண்டிங் வேலைக்கு போயிட்டு வந்து சரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பெயிண்டிங் வேலைக்கு போயிட்டு வந்து இப்போ போட்டுட்டு இருக்கேன். பெயிண்டிங் வேலை என்ன டைமிங்? காலையில 8 மணிக்கு இங்க இருந்து போவேன். நைட் 8 மணிக்கு வரும். 7 மணிக்கு இங்க வந்துட்டு 1 hourல என்ன கேட்டா போனோம் ரெடி பண்ணிட்டு ஒரு 8 மணிக்குள்ள லைவ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு போயிட்டு 12 மணி நேரம் போட்டுட்டு இருக்கீங்க? 12 மணி நேரம் நான் நைட் இல்ல 6 மணி நேரம் போடும் ப்ரோ. அது லைவ் வியூஸ் போறதுனால ரீவன் போடும் ப்ரோ. நைட்டு 8 மணில இருந்து நைட் 2 மணி வரைக்கும் போடும் ப்ரோ. 2:30 வரைக்கும் போடுவேன். 2:30ல இருந்து 3 மணி வரைக்கும் ஏதாவது ஷார்ட்ஸ் கிளிப் எடுத்து எடிட் பண்ணிட்டு
அப்படியே இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிட்டு திருப்பி 3 மணிக்கு படுத்துட்டு காலையில திருப்பி எழுந்துருவேன் ப்ரோ. 4 மணி நேரம் தான் ஒரு நாள் தூங்குறேனே. ஓ, உன் லவ் ஸ்டோரி ஏதோ கேட்க சொல்றாங்க. என்ன லவ் ஸ்டோரி? லவ் ஸ்டோரியா ப்ரோ? லவ் ஸ்டோரி இல்ல ப்ரோ, லவ் பண்ண டீடைலா சொல்லு. நான் எங்களுக்கு இன்னும் 20 நிமிஷம் டைம் இருக்கு, உனக்கு 20 மினிட்ஸ் தான். ஓகே ஓகே சொல்லு பாப்போம், கண்டென்ட்டா வரட்டும். இல்ல ப்ரோ, ஓகே ஓகே, நான் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. எங்க வீட்டுல ஒத்துக்கல, கொஞ்சம் கேஸ்ட் பிரச்சனை அப்படி இப்படின்ட்டு எங்க அம்மா ஒத்துக்காம இருந்தாங்க. என்னது? என்ன பிரச்சனை? சரி, கேஸ்ட் பிரச்சனை, கேஸ்ட் பிரச்சனை. வீட்டுல ஒத்துக்கல, அம்மா ஒத்துக்கல. சரின்ட்டு அப்படியே பிரச்சனையிலேயே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்ட்டு நான் சரி எதுவா இருந்தாலும் லாஸ்டா பாத்துக்கலாம். நானே எங்க வீட்டுல, நானே என் தம்பி 2 பேரு. எங்க அப்பா வந்து என்ன சொன்னாருன்னா, நீ அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னா நாங்க 2 பேரும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னால ஒன்னும் பண்ண முடியல. சரி, நான் என்ன சொன்னேன், அப்படி செத்துட்டீங்கன்னா நீங்க வந்து உங்க சின்ன பிள்ளைதான் நடுவத்துல நிக்கும், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் திருந்த மாட்டான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் விட்டுட்டாங்க. அப்புறம் சேர்ந்து நான் ஊர்ல கடைலாம் வச்சிருந்தேன் ப்ரோ. வெல்டிங் கடை, போட்டோ ஷாப் எல்லாமே வச்சிருந்தேன்னா கொஞ்சம் அந்த டைம்ல எங்க அம்மாவுக்கு கேன்சர் ஆயிடுச்சு, கேன்சர் வந்துச்சு. சரின்ட்டு அப்புறம் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இங்க சென்னையில வந்து அடையாள ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஊர் சைடுல அந்த ஜாதகம் எல்லாம் பாப்பாங்களே, அந்த ஜாதகம் பார்த்துட்டு நீ உன்னோட ஜாதகம் தான் அம்மாவுக்கு இது மாதிரி பண்ணுது, அதனால நீயும் அம்மாவும் ஒன்னா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் சென்னைக்கு வந்துட்டேன். ஓகேங்களா, சென்னைக்கு வந்துட்டேன். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டைமிங்ல எங்க அம்மா வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து பேசி, சரி ஓகே நான் வந்த உடனே அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சென்னையில தான் இருக்கேன், அந்த பொண்ணு கூட தான் இருக்கேன். லிவிங் டுகெதரா? அதான், ஆமா, அந்த பொண்ணு தான் பாத்துக்குது எல்லாமே. ஓ பாரப்பா. அந்த பொண்ணு என்ன பண்ணுது? அந்த பொண்ணு வந்து பாஸ்கான்ல ஒர்க் பண்றாங்க ப்ரோ, பாஸ்கான்ல. ஓ, எப்படி லவ் பண்ணீங்க? எப்படி உனக்கு தெரியும் அந்த பொண்ணு? ஊர்ல வந்து பக்கத்து ஒரு 10 வீடு தள்ளி ப்ரோ, ஊர்ல கோயிலுக்கு வருவாங்க, கோயிலுக்கு வந்ததுல லவ் ஆயிடுச்சு. ஓ எந்த ஊர் நீ? ஒரு வேளாங்கண்ணி ப்ரோ, வேளாங்கண்ணில இருந்து உள்ளார நாகபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஓ ஆண்டி தங்கம், வெரி குட் வெரி குட், சூப்பர். அண்ணா நான் ஒரு நிமிஷம் தங்கம் ப்ரோ வாய்ஸ் தான் பின்னாடில இருந்து கேக்குறதுன்னு நினைச்சேன். அப்பா இன்னைக்குதான் நான் அப்பான்னு கூட ஆரம்பிச்சிருக்கான். இன்னைக்குதான் பொம்மை வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ண அப்பான்னு கூப்பிடணும்னு. சரி சரி சரி, ஓகே, சூப்பர்டா, வெரி குட் வெரி குட். ஐயோ, பல பேரோட கனவுதான் உன்னோட வாழ்க்கையும். பட் ஆனா நாட் இன் யுவர் கரியர், பட் உன்னோட பர்சனல் லைஃப் வந்து பல பேரோட கனவு தான். தட் வாஸ் வெரி குட். பார்த்து இருந்துக்கோ ஜாலியா, சரியா? ஓ, அதனால இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கனால தான் அவனால இவ்வளவு போராட முடியுது. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ, சப்போர்ட் இல்லைன்னா இல்ல ப்ரோ. சொல்றாங்க கரெக்டா டீ போட்டு கொண்டாந்து கொடுத்துருவாங்க, சாப்பாடு செஞ்சு வச்சிருவாங்க, அதெல்லாம் இந்த பிரச்சனையும் இல்ல. போகுது. இருக்காங்க ப்ரோ. பிசி பில் பண்ணப்பலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருப்பேன். மேட்டர் என்னன்னா, லாயல்ட்டின்றது நாட் இன் யுவர் வேலை, நாட் இன் யுவர் இது கூட, அவங்க கிட்டயும் நீ லாயலா தான் இருக்கணும் ஃபார் இவ்வளவு பண்ணதுக்கு. சரியா? சோ அதனால பி லாயல். கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம்டா. அதாவது அத்துட்டு இழுத்துட்டு போற எவ்வளவோ ஒரு இதுல உனக்கா இவ்வளவு பண்ணிருக்காங்க பாத்தியா, கிராட்டிடியூடா இரு. கிடைக்கிறது ரொம்ப கடினம், சண்டைகள் வரும், ஆனா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ. எல்லாமே ப்ரோ, நான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா இந்த அளவுக்கு பண்ணது வந்து ரொம்ப இது ப்ரோ, யாரா இருந்தாலும் பண்ண மாட்டாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். Mother, one day I will show you the proper red color like ever seen in the future. Okay, okay, master's life. Paapom, let's see. Very good, very good. Okay da, happy for you da. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியா? Thank you.